தேவனை மகிமைப்படுத்துவோம். வாசிங்க சங்கீதம் 25:5. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நான் முழுவதும் என்ன செய்வேன்? காத்திருக்கிறேன். நீதான் ரட்சிப்பு, நீதான் எனக்கு மாற்றத்தை கொடுக்க முடியும். மற்றவங்களை எல்லாத்தையும் நான் நம்பல, உண்மை மாத்திரம் நான் நம்புகிறேன். அப்படி நீ உறுதியாய் ஆண்டவர் சமூகத்தில் நீ இருக்கிறாய் என்றால் வேதம் அழகாய் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, உண்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளக்கூடிய மனதை உள்ளவர்கள் உண்மையை நோக்கி கூப்பிடுகிறபடினாலே, நோக்கி பார்க்கிறபடினாலே அவர்களுக்கு பூர்ண சமாதானத்தை தருகிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. அவரையே நோக்கி பாரு. உனக்கு தேவன் சமாதானத்தை நேர்த்தியாய் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதம் பாருங்களேன் 25:5 சொல்கிறது, உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும். உடைய சத்தியத்தில் என்னை போதித்தரணும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நான் என்ன செய்றேன்? நாள் முழுதும் காத்திருக்கிறேன். நான் சத்தியத்தை போதிங்க. ஏன்னா சத்தியம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது சத்தியம் என்னை விடுதலை ஆக்கும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யுமா? என்னை விடுதலை ஆக்கும். 21வது வசனத்துல சொல்லுது பாருங்களேன், உத்தமமும் நேர்மையும் உன்னை காக்க கடவுது. நான் உனக்கு காத்திருக்கிறேன். உத்தமம், யாரெல்லாம் உத்தமமா இருக்கிறாங்களோ, ஆண்டவரை உண்மையா தேடுறாங்களோ, உத்தமமா இருக்கிறாங்களோ, உண்மையா இருக்கிறாங்களோ, பரிசுத்தமா இருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்றான்? காக்கிற தேவன், அவர்களை காக்கிற தேவன், அவர்களை விடுவிக்கிற தேவன். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இரு, அவருக்கே காத்திரு, அவருக்கு மாத்திரம் காத்திரு. ஆமென் சொல்லுமா? அவருக்கு காத்திருக்கிற ஒரு நாள் வெட்கம் அடைய மாட்டாங்க. சங்கீதம் 31:24 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்க, அவங்க உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்க இருதயத்துல வேதனையா இருக்கிறதா? இருதயத்துல வியாகுலம் இருக்கிறதா? உன்னுடைய நாட்களிலே சொல்ல முடியாத பிரச்சனைகள் உன்னுடைய அசைத்துக் கொண்டிருக்கிறதா? எதை குறித்தும் பயப்படாதே. தேவ சமூகத்தில் அறிவி, உனக்கு எட்டாத காரியம், எண்ணி முடியாத அதிசயத்தையும் அவர் செய்வார். ஆமென் சொல்லுமா? சங்கீதம் 33:18 சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபை, அந்த கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல என்ன செய்யலாம்? ஆத்துமாக்களை மரணத்தில் இருந்து விடுதலை செய்வார். மரணத்தில் தமக்கு காத்திருக்கிறவர்களை மரணத்தில் இருந்து விடுவிக்கிற தேவன். நம்மளை வியாதியிலிருந்து விடுதலை செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்மளை பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நம்ம சந்தோஷத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மளை உயர்த்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் மரணத்தில் இருந்து நம்மளை விடுவிக்கிற தேவன். ஆமென் சொல்லுமா? மரணத்தில் இருந்து நம்மளை விடுவிக்கிறவர். சங்கீதம் 33:20 எடுத்தவங்க வாசிங்க. 33:20. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடயமா இருக்கிறார். அவர் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆத்துமாவாய் இருப்பீர்கள் ஆனால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருப்பீர்கள் ஆனால், அவர்தான் உங்களுக்கு துணையாய் இருப்பார், அவர்தான் உன்னை பலப்படுத்துவார். வேதம் அழகாய் சொல்கிறது. உபாகமம் 33:29 சொல்கிறது, உனக்கு சகாயம் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான், உனக்கு சகாயம் செய்யும் கேடயமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், நீ சத்துருக்கள் மேட்டை மிதிப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? சங்கீதம் 37:7 சொல்கிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. பாருங்களேன், காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவனை செய்கிறவர்கள் மேலும் பாருங்களேன் எரிச்சல் ஆகாத. நீ யார் மேல எரிச்சல் ஆகாத, அவனுக்கு தக்க பிரதிபலன் என்ன செய்து வருது. நீ யார் மூலம் நீ எரிச்சல் ஆகாத. உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசுவாசத்துல நீ உறுதியா ஓடிட்டு நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு அழகாய் சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில் அழகு சொல்கிறது பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பக்கத்தில் 10,000 இருந்தாலும் நீ என்ன செய்யாத, அதை கண்டுக்கிறாத. உன் கண்களால் மாத்திரம் பார்த்து என்ன செய்ய, சத்துருக்களுக்கு வரும் பிரதிபலனை பாரு. ஆனா நீ அதை பத்தி நீ கேர் பண்ணாத. ஏன்னா நீ அடிச்சா நான் அடிச்சா பக்கத்துல கை குடிச்சு சொல்லுங்க, நான் அடிச்சா தாங்குவ, ஆனா ஆண்டவர் அடிச்சா
தாங்க மாட்டான். அப்ப யுத்தம் யாரு யுத்தம் பண்ணணும்? நான் யுத்தம் பண்ணணும். அடுத்து 4 பேரை கூட்டு வருவான். நம்ம வீட்டுக்கு முன்னால் நிற்பான். இந்த பிள்ளைய அடிச்சிட்டாமே அப்படின்னா 4 பேரை கூட்டு வருவான். ஏன்னா அவங்க கொஞ்சம் பலம் இல்லாம இருப்பாங்க. நம்ம வந்து பல்கா இருப்போம். டக்குன்னு வந்துட்டு அவளை பார்த்த உடனே என்ன செய்வாங்க? நான் 4 பேரை கூட்டு வரேன், உனக்கு சமமா அப்படின்னு சொல்லி கூட்டு வருவாங்க. அல்லேலூயா. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு 2 பேர் 4 பேர், இங்கிட்டு 4 பேர். ஆனா எப்படி ஆகும்? இந்த யுத்தம் பெரிய பிரச்சனை ஆயிரும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் யுத்தம் பண்ணா அதற்கு ஒரு தீர்வு உண்டு, பயம் உண்டாகும். அந்த அடியை தாங்க முடியாது. ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் சொல்கிற, வேதம் சொல்கிறது, யாத்திராகமம் 14:14 சொல்கிறது, இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீயோ சும்மா இருக்க கடவுது. இந்த யுத்தம் என்னது? கர்த்தருடையது, நீ சும்மா இருக்க கடவுது. பாருங்களேன், சங்கீதம் 52:9 சொல்கிறது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பாருங்களேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பொல்லாதவர்கள் எல்லாம் அறுப்புண்டு போவாங்க. சங்கீதம் 119:74 சொல்கிறது, நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருந்தபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுகிறார்கள். பாருங்களேன், கர்த்தருக்கு பயந்திருக்கிறபடினாலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறபடினாலே, அப்படியே வசனத்துக்கு காத்திருக்கிறபடினாலே, நீ வசனத்தை உனக்குள்ள வைத்திருக்கிறபடினாலே, உன் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லாரும் உங்களை பார்த்து சந்தோஷமாவாங்க. இல்லையா? ஏன் சந்தோஷமாவாங்க சொல்லுங்க? ஏன்னா நீ வசனத்துக்கு காத்திருக்கிற, வசனம் உனக்குள்ள இருக்கு, நீ வசனத்தை தான் பேசுவ. உன் வாயை திறந்தா என்ன வராது? கோபம் மாதிரி இருந்த பேச்சுகள் என்ன செய்யாது? வராது. சிலர்லாம் வாயை திறந்தா என்ன செய்யும்? சென்னைக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த கூபம் 6 வினதையும் நாட்டு எடுக்கும். அது மாதிரி அப்பப்பா வாயை திறந்தாச்சுன்னா போச்சு, முடிஞ்சு. ஆனால் கர்த்தருக்கு காத்து, தம்முடைய வசனத்துக்காக காத்திருக்கிறவர்கள், அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, அவங்கள பார்க்கிற தேவனுக்கு பயப்படுகிற எல்லாருமே என்ன செய்வாங்களாம்? சந்தோஷப்படுவாங்க. இவங்களை பார்த்தோன்னே சந்தோஷப்படுவாங்க. ஏன் சந்தோஷப்படுவாங்க? வந்துட்டா வாரி, நாசமா போக, வந்துட்டா வாரி, சி அப்படின்னு பேசுறவங்க இல்லாம, ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கள்ளங்கபடம் இல்லாம விசாரிக்கிறவர்களாக இருக்கிற அவர்களை பார்த்த உடனே என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்க. ஆமென் சொல்லுமா? சந்தோஷப்படுவாங்களா இல்லையா? உங்களை பார்த்து யாரும் சந்தோஷப்படணும்னா நம்ம சரியாக்கிடணும். ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுமா? சிரிப்பே வரலன்னா என்ன ஆகும்? உங்க சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை. அழுகையே வரலன்னா அது ஒரு பிரச்சனை, அதானே? ஆமென் சொல்லுமா? பாருங்களேன், சங்கீதம் 84:10 சொல்கிறது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களிலே செல்லும். பாருங்களேன், ஒரே நாள் நல்லது, ஆகாமியின் கூடாரங்களிலே வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். நான் தெரிந்து கொள்கிற காரியம் என்ன? நான் காத்திருக்கிற காரியம் அல்ல, நான் விசுவாசிக்கிற காரியம் அல்ல. நான் என்ன செய்வேன்? மற்ற இடங்களில நான் உட்கார்ந்து தேவையில்லாத இடத்துல உட்கார்றதை காட்டிலும் 1000 நாளை பார்க்கலாம் நான் ஒரு நாள் தேவ சமூகத்துல இருந்து நான் வாழ்றது மேலானது அப்படின்னு சொல்லி தேவனுக்கு வைராக்கியம் உள்ளவர்களாக பொல்லாத காரியத்தை செஞ்சு 1000 வருஷம் வாழ்வது மேலானது அல்ல. ஆண்டவருக்கு பயந்து தேவனுடைய வாசப்படியிலே தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஒரு நாள், அதையே நான் தெரிந்திருக்கிறேன், ஆலயத்தின் வாசப்படியில காத்திருக்கிறதை நான் தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பயப்படுவர்களாய் மாறும்போது கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர்கள் மேல் இரக்கம் செய்கிறார். வேதம் அழகாய் சொல்கிறது, நான் எவன் மேல் இரக்கம் செய்ய விரும்புகிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் தயவாய் இருக்க விரும்புகிறேனோ அவன் மேல் தயவாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி, எவனை தள்ளணுமோ, எவனை சேர்த்துக் கொள்ளணுமோ, எவனை அடிக்கணுமோ, எவனை காயம் கட்டணுமோ அவருக்கு தெரியும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? அவரே நம்மை மேன்மையாய் வைக்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்களேன், சங்கீதம் 37:34 சொல்கிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ என்ன செய்வான்? பூமியை சுதந்தரிப்பு தூள்வார். அப்பொழுது அவர் உன்னை என்ன செய்வாரா?
உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு, உன்னை உயர்த்துவார். சங்கீதம் 40:1 சொல்கிறது, கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடம் சாய்ந்து என் கூப்பிடுகையை என்ன செய்றான்? கேட்டான். நான் கூப்பிடுகிறத கேட்டான். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் நம்ம கூப்பிடுகிறதை எல்லாம் கேட்கிற தேவன். அவர் நாம் கேட்கிறதை எல்லாம் தருகிற தேவன். சங்கீதம் 130:6 சொல்கிறது, எப்பொழுதும் பாருங்களேன், எப்பொழுதும் விடியும் என்று பாருங்க, விடியலுக்காக காத்திருக்கிற ஜாமக்காரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவனுக்காக காத்திருக்கிறது. ராத்திரி வேளையில் எழுந்து ஜெபிக்கிற நபர்களாக, ராத்திரி வேளையில சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டு, ஏன் எனக்கு தூரமாய் இருக்கிறேன்? அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் ராக்கால வேளையிலும் நான் என்ன செய்கிறேன்? உம்மை தியானிக்கிறேன், உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட நெருக்கங்களிலே அவர் அமர்ந்ததனாலே கர்த்தர் அவரை விடுவித்தார், உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். நீங்க ராத்திரி வேளையிலே காலை வேளையிலே பகல் வேளையிலே ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீங்களா? ஒரு ஜாமக்காரனை போல எழுந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தர் அவர் உங்களை விடுவாரா? உங்களுக்கு அற்புதம் செய்யாம இருப்பாரா? சொல்லுங்க, அற்புதம் செய்யாம இருப்பாரா? ஜெபிச்சு பாருங்க. கர்த்தாவே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அற்புதம் செய்கிற தேவன் என்பதை நான் அறிந்து கொள்வீங்க. நீங்க சாட்சியா மாறுவீங்க. கர்த்தருக்கு இந்த மாதம் பூரா நீங்க கர்த்தருக்கு காத்துருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேலை செய்யறீங்களா? நேரம் கிடைக்கலையா? நடந்துகிட்டே ஜெபிங்க, கர்த்தருக்கு காத்துருங்க, ஜெபத்தில் நில்லுங்க. கர்த்தர் ஏசாயா 5 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 2 சொல்லுகிறது, அவர் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, அவர் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அவர் எல்லாம் அது என்ன நினைச்சாங்களாம்? அவர் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? நம்மளை பண்படுத்த விரும்புகிறாரு, நம்மளை சரிபடுத்த விரும்புகிறாரு. ஆனா நம்ம அதற்கு பதிலாக என்ன செய்யறோம்? நம்ம திராட்சை தோட்டத்தை அழகா விளக்கி சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, நான் நட்புலை தரக்கூடிய திராட்சை செடியாய் உன்னை நான் மூடி வச்சிருக்கிறேன். உன்னை ஆரம்பத்துல இருந்து நல்லது கிடைக்கும், நன்மை விளைவியும். நீ எனக்கு ஒரு ஆசீர்வாதமா என்னுடைய பேரை பெருமைப்படுத்துற நபராய் இருப்பேன்னு சொல்லி நான் வச்சிருக்கிறேன். நான் என்ன செய்யறேன்? திராட்சை தோட்டத்தை வச்சு அது ஆலைகளை நியமிச்சு ஆண்டு ஸ்தோத்திரம், கடைசியில நீ என்ன செய்த? என்ன கனியை கொடுத்த? கசப்பான கனியை கொடுத்துட்ட. அப்ப அப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களுக்குள்ளாக நாம் தேவன் பிரியப்படக்கூடாத அனுபவத்துக்குள்ளே நாம் இருக்கிறோமா? நாம் எப்படிப்பட்ட கனியை கொடுக்கிறோம்? கலாத்தியர் 5:22 அழகா சொல்கிறது, ஒவ்வொரு கனியும் பாருங்க. அன்பு என்ற கனி இருக்கா? அது எங்க இருக்குன்னு கேட்போம். மாந்தோப்புல போய் தேடினாலும் கிடைக்காது. ஆமீன் சொல்லுமா? தென்னந்தோப்புல போனாலும் நிறைய சிலட்டெல்லாம் பார்த்தோன்னா கடுகு எடுத்து போட்டோம்னா என்ன செய்வாங்க? கடுகடுன்னு பொறிஞ்சிருவாங்க. மூஞ்சில சிரிப்பே பார்க்க முடியாது. அல்லேலூயா. சிரிப்பே பார்க்க முடியாது, குர்ருன்னு இருப்பாங்க. அப்ப எங்க அன்பு வரும்? வம்பு தான் வரும், அன்பு வராது. அன்பு, நீடிய சாந்தம். எங்க சாந்தம் இருக்கும்? ஒரு பொறுமை இருந்தா தானே சாந்தம் இருக்கும். பாருங்களேன், கலாத்தியர் 22 இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்பு, நீடிய இரக்கம், தயவு, நீடிய சாந்தம், இச்சை அடக்கம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த அப்படிப்பட்ட ஒரு கனிய ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதைத்தான் அழகா சொல்கிறது. ஏசாயா 5 இருந்து, நட்பை தரும் திராட்சை செடியாய் நான் நட்டு வைத்தேன். அதற்கு அந்த கற்களை புரக்கி வேலிகளை அடைத்து அதற்கு நடுவில் ஆலைகளை வைத்து அது கிளைகளை நறுக்கி நான் பண்படுத்தி சரிபடுத்தி கடைசியில என்ன செய்வான்? நற்களை தரும் திராட்சை செடியாய் கனி தரும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அது கசப்பான கனியை என்ன செய்து கொடுத்தது? கசப்பான கனியை கொடுத்துச்சு. அப்ப இதற்கு நான் என்ன செய்யணும்? அப்படித்தான் நம்மளையும் நற்கொலை நல்ல கனி தரத்தக்க விதமான ஒரு சாட்சியாக கர்த்தர் நட்டிருக்கிறார். நம்ம அதற்குரிய பாக்கியசாலியாக நாம் வேதனை உண்டாக்குற வழிகள் இருக்குமானால், தேவனுக்கு பிடிக்காத காரியம் இருக்குமானால், நம்ம ஆவிக்குரிய கனிகள், அவர் எதிர்பார்க்கிற கனிகளை நம்ம கொடுக்கிறவர்களாக நம்ம மாறுவோமானால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை நேர்த்தியாய் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏசாயா 5:4 ஏசாயா 1 பேதுரு 3:20 எடுத்தவங்க வாசிங்க. 1 பேதுரு 3:20 எடுத்தவங்க வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. பாருங்களேன். ஐயோ, 2 பேதுரு 3:12 எடுத்தவங்க டக்கு வாசிங்க. 2 வசனம் தாருங்க. 1 பேதுரு 3:20. அந்த ஆவிகள் பாருங்க, நோவா பேரை ஆயத்தம் பண்ண நாட்களிலே
தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாம போன ஆத்துமாக்கள் பாருங்களேன். இங்கே அவர் என்ன கீழ்ப்படியாத ஆத்துமாக்கள் அங்கே என்ன செய்த அழிந்து போன ஆத்துமாக்களுக்காக அவர் மறுபடியுமாய் அந்த சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுகிறதுக்கு முன்னால அந்த 3 நாளும் பாதாளத்திலே நோவாவின் காலத்துல என்ன செய்தான், மரித்து அந்த மரித்து போனவர்கள் கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர் என்ன செய்தாராம், தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக கடந்து போனார். நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாம போன அந்த பகுதிகளிலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு மத்தியிலே வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா, அல்லேலூயா. 2 பேதுரு 3:12 எடுத்தவங்க வாசிங்க. 2 பேதுரு 3:12 பாருங்களேன். சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வெந்து அழிந்து. இப்ப இதற்கெல்லாம் சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஜீவனுக்கு காத்திருந்தோம், ஆவியானவருக்கு காத்திருந்தோம், ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்தோம். ஆனா இப்ப தேவன் வருகைக்கு காத்திருக்க வேண்டும். ஆமென். அந்த நாளிலே புதிய பூமி, வானம் பூமி எல்லாமே என்ன செய்யுமா, அழிந்து உருகி போகுமாம். புதிய பூமி புதிய வானம் உண்டாகுமாம். அந்த நாட்களிலே கர்த்தருக்குள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீவித்த ஒவ்வொரு நபர்களும் ஒரு புதிய பூமியை புதிய வானத்தையும் சந்திப்பார்கள். ஆமென் சொல்லுமா. அப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகிறது. வாசிங்க 3:14 2 பேதுரு 3:14 வாசிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்தோடு தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படியாக நாம் காண வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். தகுதி உள்ளவர்களாய் இருக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வருகையில் இன்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யூதா மலங்கள் படிடுவோம். யூதா 1:4 வாசிங்க. கிருபையை தேவனையும் சிலர் பாருங்களேன். யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சரியில்லாதவர்களோ ஒரு ஆக்கணை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. அந்த நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பாவத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாவத்திலிருந்து விடுதலையாகி நம்ம நீதிக்கு பயப்படுறவர்களாக, நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வருகிறவர்களாக நமக்குள்ளாக ஒரு பயம் இருக்குமானால் அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை சீர்படுத்த விரும்புகிறார், நம்மளை தகுதிப்படுத்த விரும்புகிறார். தம்முடைய பட்சமாய் அவர் காத்திருக்கிறவர்களை திரும்ப விரும்புகிறார். அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் இந்த மாதத்திலே ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட காத்திருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் தேவன் தகுதியின்படியே அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களும் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரும் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையினாலே விடுதலை தருகிறவரும் தலையை நிமிர பண்ணுகிறவரும் உயர்த்துகிறவரும் அவர்களுடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களும் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களும் அவருடைய நித்திய வாழ்க்கையை சுதந்திரிக்கிறவர்களும் ஆகுவார். தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காக எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி. எல்லா கரங்களை தட்டி
ஆண்டவரே உடைய வாக்கை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, வாக்கை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கரங்களை தட்டி என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே. என்னுடைய குற்றம் குறைகள் இருந்தால் மன்னிச்சு ஆண்டவரே தயவு ஆண்டவரை காட்டி இன்னைக்கு ஒரு மாபெரும் இரக்கத்தை செய்ய தயவை கட்டுங்க ஆண்டவரே. நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, அத்தனை பேர் கையை உயர்த்திருக்கிற அத்தனை நபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா கரங்களை தட்டி கர்த்தாவே ஆண்டவரை காத்திருப்பேன், காத்திருப்பேன், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சகல ஆசீர்வாதத்தை நிரப்புங்க சொல்ற அத்தனை நபர்கள் மேல் ஆசீர்வாதத்தை வைப்பேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.